அறம் கூறும் தமிழ் உலகத்திற்கு எனது அன்பான வணக்கம். நம்ம இதுக்கு ரெடி ஆகணுங்க. நேற்று பூரா அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் ஹைப் பண்ணப்பட்ட செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் அவருக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த மாக்காப்பா யாரோ பேட்டி கொடுக்க செய்ய இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே தன்னை தாக்கிட்டதாகவும் கமிஷனர் ஆஃபீஸில் போய் புகார் கொடுத்ததாகவும் இந்த 2-3 நாளாக அங்கனங்கன்னு விட்டு செய்தியாக ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. நேற்று காலையிலேருந்து வாட்டர் மெலன் ஸ்டாருக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிறத ரொம்ப ஹைப் பண்ணி எல்லா சேனலும் போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உண்மையிலேயே அவர் தாக்கப்பட்டிருந்தா நீதி கிடைக்கணும், அவருக்கு நல்லது நடக்கணும், அதுக்கு நானும் மாற்றுக்கிறது சொல்லலைங்க. ஹைப் பண்ணதுக்கு ஒரே காரணம், அதைவிட மிக மிக முக்கியமாக தமிழகத்தின் மாற்றம் ஏன் வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டிய அளவிற்கு ஒரு கொடூரமான கேவலமான செயல் தமிழகத்தின் மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி. மணச்சநல்லூர்னா நீங்கள் ஆர்வமாக பார்க்குறது எனக்கு புரியுது. கதிரவன், அதனுடைய திமுக வேட்பாளர் பேர் கதிரவன். தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையோட முதலாளி கிட்னி திருடி வித்த புகாரில் ஏதோ ஒரு இடத்துல நாமக்கல்ல இருந்து மக்களை வர வச்சு கிட்னி அவங்க ஆஸ்பத்திரியில் வச்சு திருடினதா புகார் ஏங்க நான் கிட்னி திருடி எங்கள் அப்பா ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காருங்க, நான் இத்தனை கிட்னி திருடினாதாங்க அந்த காரே வாங்க முடியுங்கிற அளவுக்கு அவ்வளோ அசால்ட்டா அதிகார போதையில் பணத்திமிரில் பேசின அந்த எம்எல்ஏவுக்கு மறுபடியும் மணச்சநல்லூர் தொகுதியில் திமுக சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த தொகுதியில் நடந்த கொடூரம் தான். அந்த தொகுதியில் இவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக காலேஜ் பசங்களை பயன்படுத்தின அந்த தொகுதி தான் ஹைலைட்டாக, புகாரில் ஹைலைட்டாக அந்த 1 மாதமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் நேற்று என்ன நடந்திருக்குன்னா, அந்த தொகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த ஏரியாவில் இந்த 8000 ரூபா கூப்பன் அதுவும் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அதை கொடுத்துருக்காங்க, தனக்கு அது வழங்கப்படவில்லை, அக்கம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, எனக்கு மட்டும் ஏனே கொடுக்கல அப்படின்னு அந்த பெண் கேட்டிருக்காங்க. உனக்கு என்ன கொடுக்க வேண்டியிருக்கு அப்படி இப்படின்னு ஆபாசமான வார்த்தைகளில் அந்த பெண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி மரியாதை குறைவா அந்த வேட்பாளர் கதிரனுடைய ஆதரவாளர் பேசியதாகவும் அதனால் மனமுடைந்து அந்த பெண் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டதாகவும் அந்த செய்தியை இருட்டடிப்பு செய்வதற்காகத்தான் இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் நேற்று ஹைப் செய்யப்பட்டுள்ளார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இப்படியாப்பட்ட ஆளுக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்த திமுக ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் தமிழகத்தில் என்னென்னலாம் நடக்க நேரிடும் என்பதை நினைத்து பார்த்து நாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். நன்றி.